வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகனார் எழுதின வாட் ஹர் கேர்ள் ஃப்ரெண்ட் செட் த லவர் வித்தின் இயர்ஷாட் பிஹைண்ட் அ ஃபென்ஸ் ஃப்ரம் நாரினை 63 டிரான்ஸ்லேட்டட் பை ஏகே ராமானுஜம். இதை மொழிபெயர்த்தவர் ஏகே ராமானுஜம். தலைவி அவளுடைய தோழி மூலமாக தலைவனுக்கு தூது அனுப்புகிறான். தலைவர் அந்த ஃபென்ஸ், அதாவது ஒரு வேலி மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே அவர் ஒளிஞ்சின்னு இருக்காரு. தலைவியை பார்க்க வந்திருக்காரு. ஆனால் அவரால் தலைவியை பார்க்க முடியல. இந்த தோழி வராங்க. அவங்களால தலைவன் கிட்ட வர முடியல. அதனால் அவர் கேட்கக்கூடிய தூரத்தில் இருந்து அவங்க பேசுகிறாங்க. இயர் ஷாட்டுனா ஒருத்தவங்க பேசுகிறத நம்ம கேட்கக்கூடிய தூரத்தில் இருந்தோன்னா அது இயர் ஷாட்டு. இதை தான் உலகனார் நாரினை 63 எழுதியிருக்காரு. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? தலைவனும் தலைவியும் சந்திச்சிருக்காங்க, காதல் வயப்பட்டிருக்காங்க, இரவில் ரகசியமாக சந்திச்சிருக்காங்க. தலைவி காதல் நோயால் அவதிப்படுறாங்க. அவகிட்ட ஏற்படுற மாற்றங்களை தலைவியோட அம்மா பார்த்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேயே சிறை அடைச்ச மாதிரி வச்சிடறாங்க. அது வெளியில் எங்கேயும் போக முடியாதபடி தடை செஞ்சிடறாங்க. அதனால் தலைவனால் தலைவியை பார்க்க முடியல. அதனால் தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. இப்போ தலைவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சின்ட்டுருக்காரு. அதனால் தலைவியை சொல்கிறா, இனிமேலுக்கு பயந்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நீ தைரியமாக இருக்கணும், தைரியமாக முன் என்னை திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை தோழி மூலமாக தலைவனுக்கு சொல்ல வரா. இதுக்காக அவள் பல விஷயங்களை சொல்கிறா. இது மூலமாக சூசகமாக தலைவன் தன்னை அழைச்சின்னு போகணுன்றதை தலைவி எப்படி சொல்கிறான்றதை பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடல் இருக்கு இல்லையா, அது ஆறாவரிக்குது. ஆறாவாரத்தில் மீன் பிடிக்க போன பரதவர்கள்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அவங்களால அந்த கடலில் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்களால அவ்வளோ மீனை பிடிக்க முடிஞ்சிருக்கு. அவங்க பட்ட கஷ்டம்னா இப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமம் முழுக்கமே மீன் வாடையாகவே இருந்தது. ஆனால் அங்கே இருந்த புன்னை மரங்களில் புன்னை பூக்கள் பூத்த உடனே விழா காலம் மாதிரி ஆகி அந்த பூக்களுடைய வாசம் இந்த மீன் வாசத்தை மரக்கடிக்க வச்சிடுச்சு. அதே மாதிரி ஒரு குதிரை மண்ணும் தண்ணியும் கலந்த தண்ணி மேலே ஓடும் போது அது உடம்பெல்லாம் சகதியாகும். ஆனால் அதே குதிரையை தண்ணி மேலே அந்த கடலில் ஓடிச்சின்னா தண்ணி அந்த மணலெல்லாம் எடுத்து சுத்தமாயிடும். இதை எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ குதிரை மேலே கறப்படுறது அவங்களுடைய பேர் மேலே கலங்கப்பட்ட மாதிரி. ஏன்னா அந்த கிராமம் முழுக்க இப்போ தலைவனும் சந்திக்கிறத பற்றி பேசுகிறாங்க. இதை அவங்க அம்மா கேள்விப்பட்டுட்டு தலைவிக்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தையும் பார்த்துட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. இதனால் காதல் நோயால் அவதிப்படுற அந்த தலைவி சோகமாயிடுறாங்க. அவங்க கேட்குறாங்க, என் உடம்புல ஏற்படுற இந்த சோகை நம்ம காதலையும் ஏற்பட்டுடுமோ, நம்ம காதலும் அதே மாதிரி அப்படியே தேஞ்சு போயிடுமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அந்த குதிரை மேலே சகதி பட்டாலும் அது தண்ணியில் ஓடி அந்த சகதியை சுத்தம் பண்ணிக்குது. அதே மாதிரி இப்போ தலைவியோட பேரும் சுத்தமாகணும்னா அதுக்கு அவங்க இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்து மரத்து மேலே உட்காந்து அந்த பறவைகள் சின்ன பறவைகள் தான், ஆனால் அங்கே மேலே இருக்கிற பூக்களெல்லாம் கீழே விழ வைக்குது. அதே மாதிரி நீயும் தைரியம் என் கையை திருமணத்தில் கேளு, எங்கள் வீட்டுக்கு என்னை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லு, இல்லை என்னை அழைச்சின்னு போயிடு. ஏன்னா அந்த தைரியம் எப்படி கடல் இந்த குதிரை மேலே சகதியெல்லாம் கழுவி எடுத்துன்னு போயிடுச்சோ அதே மாதிரி நீ என்னை அழைச்சின்னு போயிடு, நானும் உன்னோட வந்துடுவேன், அப்போ தான் என்னுடைய சோகம் தீரும் அப்படின்னு சொல்லி நீ இப்போ தைரியமாக முன்னெடுத்து நம்ம எதிர்காலத்தை அமைக்கணும் அப்படின்றத தோழி மூலமாக தலைவி தலைவனுக்கு தூதாக சொல்கிறாங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். On the newsstand were fishermen, their big nets ripped apart by an angry sea, dry their great hauls of fish in a humming neighborhood. இங்கே பாரு, மீன்காரங்களாம் அவங்களோட வலையெல்லாம் அந்த ஆலையில் அந்த கடலில் கிழிஞ்சு போனாலும் அவங்களுக்கு அவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. அது சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் அவங்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க. Off meat smells, a laurel tree blooms all at once in bright clusters, fragrance as a festival. இப்போ அவ்வளோ மீன் வந்தோடனே அந்த இடமே மீன் வாடையாக இருக்குது. ஆனால் புன்னை மரத்தில் அந்த புன்னை பூக்கள்லாம் பூத்த உடனே அந்த இடமே விழாவில் இருக்கிற மாதிரி ஒரு நறுமணம் மாறிடுச்சு.
பட் திஸ் அன்ஃபேர் டவுன் இஸ் நாய்ஸி வித் காசிப். இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்மளை பற்றி புறம் பேசுகிறாங்க. அண்ட் வாட் வித் அன் அன்ஃபேர் மதர் டு கீப் ஸ்ட்ரிக்ட் வாட்ச் ஓவர் us. என்னோடய அம்மாவும் வந்து என் மேலே வந்து பயங்கர கண்காணிப்பில் இருக்காங்க. will our love just perish here in shallow patches? இந்த மாதிரி இதில் வந்து நம்ம காதல் வந்து இவங்களுடைய தாக்கத்தால் மறைஞ்சு போயிடுமா? This love for a man of the seashore, where petals loosened by the traffic of birds mix with the mud of the backwaters. என் காதல், இவர் மேலே இருக்கிற என்னோடய காதல், அது வந்து நான் பார்க்கும்போது இதுக்கு ஒரு தீர்வு வரணும். இப்போது பறவைங்கள்லாம் மரத்து மேலே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் வந்து விழற மாதிரி செய்யுது. where the big maned chariot horses galloping there are washed clean up. அதே மாதிரி பெரிய பிடரி உள்ள குதிரைகள்லாம் வந்து அந்த மணல் மேலே வந்து ஓடும் போது அது மேலே சகதியெல்லாம் படுது. ஆனால் அதுவும் கழுவி போயிடுது. எதனாலனா பை த வேவ்ஸ் ஆஃப் த sea. இந்த இதே அலைகள், இந்த கடலில் இருக்கிற அலைகள் வந்து அந்த குதிரையை சுத்தம் பண்ணிடுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குமா? நீ வந்து என்னுடைய வீட்டில் என்னை வந்து திருமணத்துக்கு கேட்கணுன்றத தலைவி வந்து இதன் மூலமாக வந்து தலைவனுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி, இதை வந்து தோழி மூலமாக தூது சொல்கிற மாதிரி இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு உலோகனார். உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.